ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 22, அதாவது நேற்று நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெமோ 3 டாஸ்கில் நிறைய நபர்கள் ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக மீடியா அண்ட் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நிறைய வீடியோஸை நிறைய நபர்கள் வெளியிட்டு கொண்டு தான் வர்றாங்க. அப்படி அதையும் பார்த்து உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த டாஸ்க்கான வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்காது, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் டாஸ்க் இந்த மாதிரி ரொம்பவுமே டஃப்பாக இருக்காது. நம்ம கம்பெனிக்கு செஞ்சு கொடுக்குற வேலையில் எந்த ஒரு தவறும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோவாக தான் இந்த ஒர்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் ப்ராசஸை யாரும் சரியாக பின்பற்றுறதே கிடையாது. சரியாக மெயில் ஐடியில் இருந்து மெயில் அனுப்புறது இல்லை, ஸ்டாஃப் ஐடியை சரியாக மென்ஷன் பண்ணுறது இல்லை, நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதன் காரணமாக தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வேறொரு முறையில் எப்படி அவங்களுடைய ப்ரூஃபை அவங்க அனுப்பணும் அப்படிங்கிறத பேக் எண்டில் ஒர்க் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஜூலை 13க்கு அப்புறமா யாராவது ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்ச லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் டீமில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்படியும் இல்லைனா கடைசியாக பிளாக் லிஸ்ட்டில் இருக்கணும். இவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்து பேமெண்ட் கிரெடிட் செய்யப்படும். ஜூலை 13க்கு பிறகு யார் மெயில் மூலம் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் ஒரு பயனுமே கிடையாது. ஜூலை 13 வரை ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் மெயில் மூலம் அனுப்பிய நபர்களில் யாருக்காவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலை அப்படின்னாலோ அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துடுச்சு, அதை நான் சைன் செஞ்சு அனுப்பிட்டேன், ஆனால் ஒர்க்கிங் அமௌண்ட் வரலை அப்படின்னாலோ கமாண்டர்கள் கிட்ட நீங்கள் இதை தெரிவிங்க அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். ரீஃபண்டுக்கு சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அது செயல்முறைப்படுத்தப்படும். அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு மெயில் வரும். இது குறித்து எப்போ வரும் அப்படிங்கிறது பின்னால் அறிவிக்கப்படும். அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள அக்ரிமெண்ட் ஃபார்மை நீங்கள் சைன் செஞ்சு யாரும் மெயில் அனுப்ப தேவையில்லை. பிளாக் அண்ட் சஸ்பெண்டில் இருக்கிறவங்களுக்குமே ஐடி ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ உங்கள் லாகின் பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி அதில் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உள்ள ஃபார்மில் உங்களுடைய அக்ரிமெண்ட் ஃபார்மில் நீங்கள் சைன் செஞ்சதை அப்லோட் பண்ணுங்கள் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் செஞ்ச ஃபார்மை அப்லோட் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் வரும் இல்லையா உங்களுக்கு. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. ஸ்டாஃப் ஐடி தவறாக இருக்குது, ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து மெயில் மூலயமா மெயில் அனுப்புறது கிடையாது. இப்படிங்கிற தவறு ஏற்படுறதுனால அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லாகின் பேஜுக்குள்ளே போய் அதில் வர்ற ஃபார்மில் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் உங்களுக்கு ரிசீவ் ஆனால் அதை சைன் செஞ்சு அந்த ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் உங்களுக்கு பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுடைய ப்ரூஃபை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணணும். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மெயில் வரும். ஸோ இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை கரெக்டான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ்பிஓவை நம்பி வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்து காத்திருக்கிற நபர்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் செய்யாமல் எதற்காக எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டை முதல்ல போடுறீங்க அப்படின்னு பலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ஒரே பதில், ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்க எஸ்பிஓவுக்கு வேண்டாம், அவ்வளோதான், அதனால தான் அவங்களுக்கு முதல்ல அமௌண்ட்டு கொடுத்து அனுப்பிடுறாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வேலையில் தொடர்கிற நபர்களுக்கு பேக் ஹேண்டில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அது செயல்முறைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் வித்ட்ராவல் கிரெடிட் செய்யப்படும். வித்ட்ராவல் கிரெடிட் செய்யப்படும் போது பேட்சாக தான் வெளியிடப்படும். அதற்குள்ளாக எல்லாருமே எனக்கு இன்னும் பேமெண்ட் வரலன்னு பல இடத்துல கேள்விகளை எழுப்புகிறாங்க. இது காலங்காலமாக எஸ்பிஓவில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதற்கான சொல்யூஷனை எஸ்பிஓ இப்போ தரப்போகுது. அதற்கான அறிவிப்பும் கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.
ப்ரீவியஸ் ஒர்க்கிங் அமௌண்ட்டை வந்து புதிய சிஸ்டம் ஒர்க்கிங் அமௌண்ட்டோட சேர்த்து நம்மளால் எடுக்க முடியாது. இன்னும் நிறைய நபர்கள் அஃபிலியேட் வேலெட் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மீண்டும் வேலெட் ட்ரான்ஸ்ஃபருக்கான வாய்ப்பு வழங்கப்பட போகுது. இன்றைக்கி யாருக்காவது பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இனிமேல் யாருக்காவது பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா, உங்களுடைய வெல்கம் பேஜ்லேயே உங்களுடைய அமௌண்ட் எப்போ வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆச்சு, எவ்வளோ கிரெடிட் ஆச்சு அப்படிங்கிற அந்த தகவல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய வகையில் அந்த வெல்கம் பேஜ் வந்து அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. எனவே அமௌண்ட் கிரெடிட் ஆன நபர்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஷோ ஆகும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சர்ச் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் வந்ததுக்கான அந்த ப்ரூஃபை எடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நீங்கள் வந்து பகிரலாம். மற்றவங்க எல்லாரும் எனக்கு வரல அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய அவசியம் இனி கிடையாது. அப்டேட்ஸ் நிறைய இருப்பதனாலும் பேங்க் சைடில் வந்து அதாவது பேங்க் சைடில் வந்து எழுப்பப்பட அந்த கொஷின் நிறைய இருக்கிறதுனாலையும் தான் இப்படி ஒரு தாமதம் வந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கு. நிறைய டிரான்சாக்ஷன் ஒரே பேங்க்கில் இருந்து நடைபெறதுனால பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. எஸ்பிஓவை நம்பி வந்த நபர்கள் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பொறுமையாக இருங்க, கேள்வி கேட்காதீங்க. சாஃப்ட்வேரில் மாற்றங்கள் மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன பக்ஸ் ஏற்படத்தான் செய்யுது. அதை எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் சில நாட்களில் எல்லாமே சரியாக மாறிடும். கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒன்று எடுத்தால் முழுமையாக 100 நபர்கள் கூட வரமாட்டாங்க. இப்போது கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பில் கூட கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு மேல் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் இருந்து அவங்க மெயில் அனுப்பலை, சரியான ஸ்டாஃப் ஐடி அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அது எல்லாத்தையும் சரி பார்த்து அவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் கண்டிப்பாக அனுப்பப்படும். பழைய நபர்கள், அதாவது எஸ்பிஓ விடிபி, எஸ்பிஓ விடிபி இப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் ஐடி இருக்கிற நபர்களுக்கு இன்னும் ரீஃபண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. ஸோ மெயில் மூலம் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரீஃபண்ட் வழங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பாக வழங்கப்படும். அது கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் ஆகலாம் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்ட் டைம் ஜாப், அதுவும் தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வகையில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதையெல்லாம் கடந்து நம்ம பொறுத்திருப்பதற்கான பலன் நம்மளை அடையணும் அப்படின்னு எஸ்பிஓ கடுமையாக உழைத்து கொண்டு வருது. நோட்டீஸ் போர்டை பின்பற்றினா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே சேர்ந்து முடிச்சுக்கலாம். யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட எஸ்பிஓவை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்காங்க, நமக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. பேமெண்ட் வர தாமதமாகிறதுனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஆனால் எஸ்பிஓவையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட்வேரில் பிரச்சனைகள் மாறி மாறி வர அதை தீர்த்து வைக்க எஸ்பிஓ நிறைய போராடுது. எல்லாம் முடிந்து இந்த வாரம் கூடுமான வர அனைத்து பேமெண்ட் தொடர்பான விஷயங்களும் ஸ்டார்ட் ஆகி அது வந்து ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கும். குரூப்பில் கேட்குற கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்லாதீங்க. அதற்காக தான் சார் இங்கே அவங்களுடைய அந்த பொன்னான டைமை வந்து நம்மளுக்காக செலவழித்து இவ்வளோ பெரிய ஆடியோ நம்மளுக்காக போட்டிருக்காங்க. ஸோ யாருமே யார் கேட்குற கேள்விக்கும் பதில் அளிக்காதீங்க. அவங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் நோட்டீஸ் போட பின்பற்றினாலே அவங்களுக்கு கேள்வி அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது. இதுதான் வந்து சார் வந்து நேற்று கொடுத்த ஆடியோவுடைய ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய விஷயங்களை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் கொடுத்த ஆடியோவை யாராவது கேட்கலன்னா உடனே போய் கேளுங்க. உங்களில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதன் மூலயமா வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.